திருச்செந்தூர் முருகப்பெருமானோட காட்சிக்காக ஆவலோட காத்துட்ருக்க மயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? திருச்செந்தூருக்குள் போவீங்களா? ஒருவேளை நான் போனேன், எனக்கு இப்படி ஒரு நல்லது நடந்தது, எனக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்தது, எனக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிற சுவர்களில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும் இல்லையா? அந்த துளைகளில் காது வச்சு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓம் அப்படின்ற மந்திரம் கேட்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். செவ்வாய்க்கிழமை ஆஸ்பிஷியஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் மங்களகரமான நாள். இந்த நாளில் எல்லாரும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட கோயிலுக்கு கண்டிப்பாக போவாங்க. முக்கியமாக நிறைய மக்கள் தமிழ் கடவுளான கந்த கடவுள் முருக கடவுளை செவ்வாய்க்கிழமை வழிபடுறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முக்கியமாக என்னென்ன காரணங்களுக்காக முருகப்பெருமானை வழிபடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நோய் நீங்கணும், வேலை கிடைக்கணும், திருமண தடை நீங்கணும், குழந்தை வரம் கிடைக்கணும், எதிரிகள் தொல்லை அழியணும், இப்படி பல்வேறு விதமான காரணங்களோட சிவபெருமானோட மகனான முருகப்பெருமானை தரிசிக்க செல்வாங்க. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் 2வது 6 படை வீடான திருச்செந்தூர் கோயில் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. மீதி இருக்கிற 5 6 படை வீடுகளுமே மலை மீது அமைந்திருக்கு. இந்த திருச்செந்தூர் கோயில் மட்டும்தான் கடல் அமைந்திருக்கு. இந்த கடலில் இருக்கிற முருகப்பெருமான் கடலை நோக்கி காட்சி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது. பழமை வாய்ந்ததுன்னா ஒரு 500 வருஷம் இல்லை ஒரு 1000 வருஷம் பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குமோ அப்படின்லாம் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சிலப்பதிகாரங்கள்லேயே திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றின குறிப்புகள் இருக்குது. அப்படின்னா அது எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது, கிட்டத்தட்ட 3000 வருடத்துக்கு முன்னாடியே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலை விஸ்வகர்மாவே கட்டி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அதாவது இந்த கோயிலை சோழர்கள் கட்டினாங்க, பாண்டியர்கள் கட்டினாங்க, சேரர்கள் கட்டினாங்க அப்படிலாம் கிடையாது. விஸ்வகர்மானா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரராஜா, கோவிந்தர், சிவபெருமான், பார்வதி, இப்படி எல்லா தேவர்களுக்கும் வீடு கட்டி கொடுக்குற ஒரு என்ஜினியர் தான் விஸ்வகர்மா. அவரே பூலோகத்துக்கு திருச்செந்தூர் கோயிலை கட்டி கொடுத்ததாக ஒரு சிறப்பு செய்தியும் உண்டு. இந்த கோயில் பற்றி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். பொதுவாக முருகப்பெருமானை கும்பிடுறவங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓம் சரவணபவ, ஓம் முருகா, ஓம் குகனே, ஓம் கந்தா, ஓம் கார்த்திகேயா, இப்படி ஏதாவது ஒரு பேரை சொல்லி 108 முறை சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு சால்வ் ஆகலாம். இன்னும் சிலருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தேவையான மன தைரியத்தை முருகப்பெருமான் கொடுக்கறதா ஐதீகம். சரி, திருச்செந்தூர் கோயில் உருவான வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? சூரபத்திரன் அப்படின்ற ஒரு அசுரன் தேவர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட தவம் வாங்கி கடுமையான தவம் இருந்து தவத்தோட அருளை பெற்று தேவர்கள் எல்லாரையும் அழிக்க செய்கிறாரு. அவரோட அழிச்சாட்டியம் எந்த அளவுக்கு உச்சம் பெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவராஜாவான இந்திரனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இந்திரனை அரெஸ்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இந்திரனோட மனைவியான இந்திராணி அவங்கள அடையணும் அப்படின்ற விருப்பம் கொள்கிறாரு. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே தேவர்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க இல்லையா? அப்போ அசுரர்கள் இருக்காங்கன்னா அசுரர்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க. அவர் பேர் சுக்ராச்சாரியார். அதுபோல் தேவர்களோட குரு அப்படின்னா அவர் பேர் குரு பகவான் தான் அவரோட பேர். வியாழன் அப்படின்ற ஒரு கோள் இருக்கு இல்லையா? அந்த கோள் குரு பகவானோட கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முருகப்பெருமான் கிட்ட எங்களை காப்பாற்றுங்க, இந்திரனை காப்பாற்றுங்க, தேவர்களை காப்பாற்றுங்கன்னு கேட்கும் பொழுது குரு பகவானோட அறிவுரையின்படி முருகன் சூரபத்திரனை அழிக்கிறதுக்காக போகிறாங்க. முதல்ல முருகன் போகல, முருகனோட படை தளபதியான வீரபாகுவை அனுப்புகிறாங்க.
வீரபாகுவால் ஒன்றுமே பண்ண முடியல. அதன் பிறகு முருகன் போய் சூரபத்திரனை அழிச்சிட்டு இப்போ திருச்செந்தூர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து பஞ்ச லிங்கங்களை வச்சு தன்னோட அப்பாவான சிவபெருமானை நினச்சி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரை யாரோ கூப்பிடுறாங்க. இப்படி திரும்பி பார்ப்பார். தாமரை மலரை சிவபெருமான் தலையில் வைக்கும் பொழுது அவரை கூப்பிடுவாங்க. இப்படி திரும்பி பார்ப்பார். அந்த காட்சி தான் திருச்செந்தூர் கோயிலில் முருகப்பெருமானோட காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரனை அழிக்க குரு பகவான் முருகப்பெருமானுக்கு உதவியதன் காரணமாக அவருக்கு கொடுக்குற அத்துணை மரியாதைகளையும் குரு பகவானுக்கும் கொடுத்து அங்கே பூஜிக்கிறாங்க. இதுதான் திருச்செந்தூர் கோயிலோட தல வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே சேர்த்து கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மார்கழி மாதமும் அங்கே இருக்கிற பஞ்ச லிங்கங்களை வழிபடுறதுக்காக தேவர்களே திருச்செந்தூர் கோயிலுக்கு வர்றதாக ஐதீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே நந்தி சிலைகள் இருக்குது, நாராயண பகவானுக்கு சிலைகள் இருக்குது, பைரவர் சன்னதி இருக்குது, வேலும் மயிலும் துணை, வேல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது, மயில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இப்படி பல்வேறு விக்கிரகங்கள் கோயிலுக்குள்ளே தத்ரூபமாக காட்சியளிக்குது. யாராவது போய் எனக்கு இவ்வளவு மனக்குறைகள் இருக்குது, எனக்கு இவ்வளவு பண பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு அவர் வழியை காட்டிடுறாரு, இல்லை வாய்ப்புகளையும் வழங்கிடுறாரு அப்படின்ற சிறப்புகள் எல்லாமே இப்போ வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. கூடவே சேர்த்து 2025ஆம் ஆண்டுக்கு வந்து குடமுழுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபுர கலசங்கள் 9 இருக்கும் இல்லையா, அதை கலட்டுறாங்க. கலட்டினா அப்படி ஒரு ஆச்சரியம். 15 வருடங்களுக்கு முன்னாடி வச்ச தானியம், திணை அப்படின்ற ஒரு தானியம் தன்னோட தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் சூப்பர் குவாலிட்டியோட அப்படியே இருக்குது. இதை பார்த்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து பிரமிப்படைகிறாங்க. 2025க்குள்ளே கோயிலுக்குள்ளே எல்லா சிறப்பம்சங்களையும் செய்து முடிச்சிடணும், குடமுழுக்க வந்து மிகவும் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற பணியையும் ரொம்ப தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்க. மனசுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் முருகப்பெருமானோட பெயரை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இல்லைன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற தேவையான மனதைரியத்தை நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. செந்தில் ஆண்டவர் செயந்திநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரனை வதம் பண்ணி சக்ஸஸ் பண்ணதுனால அவரை செயந்திநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மருவி கொஞ்ச நாளானதுக்கப்புறம் செந்தில் ஆண்டவர் அப்படின்ற பெயரோடையும் முருகப்பெருமான் வந்து அன்போட அழைக்கப்படுறார். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோயில்களுமே மலை மீது இருக்கிற காரணத்தினால முடியாதவர்கள், உடல்நலக்குறைவு உள்ளவங்க, மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் போக முடியாது. ஆனால் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையொட்டி இருக்கிறதுனால எல்லா மக்களாலையும் போயிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வர முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா, இனிமேல் போவீங்களா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நான் போனேன், எனக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுங்கள். சுப்பிரமணிய சுவாமிகள் வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கும் பல்வேறு விதமான பெயர்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பெயர் சுப்பிரமணிய சுவாமிகள் அப்படின்ற அந்த பெயர் தான். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த கோயில் இன்றளவும் மிக மிக பிரபலமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. முருகப்பெருமான் கையில் வச்சிருக்கிற வேலுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. போருக்கு போகும் பொழுது பார்வதி தாய் தன்னோட அம்மா வந்து வெற்றியோட திரும்பி வான்னு சொல்லிட்டு வேல் அந்த எந்திரத்தை அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த வேலுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையும் தமிழ் மக்களுக்கு மத்தியில் இருக்குது. வேல்மாறல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஒவ்வொரு மக்களும் 48 நாட்கள் விரதம் இருந்து படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆகுது அப்படின்றது நம்பிக்கை. கூடுதல் சிறப்பு, நிறைய பேர் நான் இதை செஞ்சேன், நான் வேல்மாறல் படித்தேன், 48 நாள் விரதம் இருந்தேன், எனக்கு தீரவே தீராதுன்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மயில், அவர் வச்சுருக்க மயில், அவர் கொண்டுட்டு போன சேவல் கொடி, இப்படி அவர் வச்சுருக்கிற எல்லா பொருட்களுக்குமே மிகவும் சிறப்பம்சங்கள் இருக்குது. அதனால தான் முருகப்பெருமானை தரிசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சேவல் கொடி வச்சுருந்தார் இல்லையா, ஸோ சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. எல்லா கடவுளையும் வழிபடுறதுக்கு பல்வேறு
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். முக்கியமாக பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் கோயிலுக்கு போகக்கூடாது, மாதவிடாய் காலங்களில் வந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளோட மனக்கோயில் இருக்குல்ல, நம்ம மனக்கோயிலில் முருகப்பெருமானை எந்த தீட்டு நாட்களாக இருந்தாலும் மனசுக்குள்ளே நம்ம வந்து அவரை வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தீட்டு நாட்களாக இருக்குது, அவரை தொட்டு கும்பிட முடியாது, அவருக்கு விளக்கு ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த தீட்டு நாட்களில் ஓம் சரவணபவ, ஓம் முருகா அப்படின்ற பலம் சேர்க்கக்கூடிய, மனதுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்களை உச்சரிக்கலாம். 108 முறை இல்லை, 1008 முறை உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை 108 முறை 1008 முறை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே உச்சரிக்கிறோம் அப்படின்னா கவுண்டிங் மிஸ் ஆகும். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த கவுண்டிங்கில் போகும். அப்போ என்ன பண்ணலாம்? இல்லைன்னா அந்த ஜெபமாலைன்னு சொல்லுவாங்களே, என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லையே, நாங்கள் எப்படி அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் சில முருகப்பெருமானோட பக்தர்கள் இன்னும் சில வழிமுறைகளையும் சொல்கிறாங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. ஒரு விரலில் 4 சொல்கிறாங்க. அப்போது 5 விரலில் 20 முறை சொல்கிறாங்க. இதே 5 விரலில் 20 முறைன்னா 5 டைம் சொன்னோன்னா 100 ஆகிடுது. மறுபடியும் இந்த 2 விரலில் சொல்கிறதன் மூலமாக 108 ஆகிடுது. ஸோ நம்மக்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை, மாதவிடாய் காலங்களில் கோயிலுக்கு போக முடியல, ப்ரேயர் பண்ண முடியல, விளக்கு போட முடியல, அதனால ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே எந்த கடவுளையும் கும்பிடலாம். மனம்தான் கோயில். நம்ம கோயிலுக்குள்ளே நம்ம கும்பிடுற தெய்வம் வந்து இருக்காங்க. முக்கியமாக முருகப்பெருமான் கிட்ட மனசளவில் நம்ம கும்பிடும் பொழுது எந்த தடையும் தேவையில்லை அப்படின்ற விஷயத்தையும் நிறைய இந்து மதத்தை சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.